அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதை உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ அவரைக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், அவரைக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தான் செய்கிறேன். தேங்காய் சேர்க்கல அப்படின்னா நம்ம இப்போவே பொரியல் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி அளவு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த துருவின தேங்காய் சேர்த்து செய்யும்போது பொரியல் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிம்பிளாக சாம்பார் சாதம், ரசம் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை